வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறுவோம். சார் இதுல ராஜேஷ்ங்கிறது யாரு? சார் நான் தான். ஓகே, அடுத்த சீட்டு ரமணி, ரோசி, பூமாரி. அடுத்து ரமணி, ரோசி, பூமாரி யாரு? சார் என் பொண்டாட்டி என் பிள்ளைவோ பேரு. சரி சார், நீங்க வண்டிக்குள்ள ஒவ்வொருத்தரா ஏறுங்க. சார் லக்கேஜ் எல்லாம் எங்க ஏத்த? சார் அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல, மேல ஏத்திரலாம். நீங்க மட்டும் வண்டிக்குள்ள ஏறுங்க. சரி மக்களே, வாங்குள்ள பேக் பேக்க நீனே வச்சுக்கோ. சார் அடுத்தது சூர்யா, ஜோதிகா, சுபின். சார் எங்க குடும்பம் தான் சார். சார் 31, 32, 33 சீட் உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி எல்லாரும் பஸ்ஸுக்குள்ள ஏறுங்க. நீ முதல்ல யாருடி, அதுக்கப்புறம் நான் வருவேன். சார் லக்கேஜ் எல்லாம் பத்திரமா உள்ள ஏத்திட்டீங்களா? ஆமா சார், சென்னை போனோம்னா இறக்கி எடுத்துக்கலாம். சரி மக்களே, வா போ. படிய பார்த்து மெதுவா யார் மக்களே? நீலா குட்டி, வாங்க வாங்க போவோம். ரமணியக்கோ, அடுத்தல சீக்கிரம் வாங்க யாருங்கக்கா. சரிம்மா, நாங்க யாருங்க, நீ பிள்ளைய பார்த்து தூக்கிட்டு போ. சென்னை சென்னை சென்னை, நாகர்கோவில் டு சென்னை. என்ன பிள்ளைகளுக்கு திங்கிறதுக்கு பண்ட வாங்கினேளா? ஆமா சூர்யா, வீட்ல இருந்து அதிரசம் முறுக்கு எல்லாம் சுட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அப்ப சரிக்கோ, பஸ் எடுக்க வரைக்கும் யாராவது ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாவுல, வேணா அதையும் வாங்கி வச்சுக்கலாம் பிள்ளைகளுக்கு. எப்போ தம்பி நைட்டு சாப்பாட்டுக்கு எந்த ஊர்ல போய் நிக்க வண்டி? சார் மதுரையில போய் நிக்கும். அங்க போய் ஏதாவது சாப்பிடுனா சாப்பிட்டுக்கலாம். போலாம், ரைட். சுபி மக்களே, அம்மா தங்கச்சியை வச்சிருக்காங்கல்ல, பாவம் கஷ்டமா இருக்குங்களா? நீ அப்பா கிட்ட படுத்துக்கோ. சரிங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. அவனை மேல தூக்கி விடுங்க. பூமாரி தள்ளி உட்காரு, நான் அக்கா ஏறட்டும். எனக்கு இங்க கால் வைக்க இடம் இல்ல, நீ கீழ வேற சீட்ல போய் பாடு. கீழ நிறைய இடம் இருக்குல. ஏடி, அது உன் சீட்டே கிடையாது, என் சீட்டு தெரியுமா? என் பேர்ல தான் இருக்கு. பஸ்ல வச்சு சத்தமா வீட்ல தான் சண்டை போடுதியா? இங்க வந்தது அமைதியா இருக்க கூடாதா? மெதுவா ஏறி வா மேல. ரோசிமா, நீ பெரிய பிள்ளை தானே, தங்கச்சி எதுக்கு சாப்பிட்டுனா? எம்மா வரும்போது வழியில உட்கார்ந்து இருந்தாமா, அத கால் லேசா தெரியாம பட்டுட்டுமா, அதுக்கு போய் அழுதுட்டு இருக்காமா. அழாத மக்களே, அழாத. சூப்பரா இருக்கு பஸ், ஏசி பஸ். உனக்கு தனியா சீட் இருக்கு, அதுல போய் படுத்துக்கோ. ஜோதி, பிள்ளைக்கு வயிறு பசிக்கு நினைக்கே, பாலாத்தி கொண்டு வந்திருக்கியா? ஆமாக்கோ, பிளாஸ்க்ல பால் ஆத்தி கொண்டு வந்திருக்கேங்கோ. பாபாவோ, பால் இப்ப ஆறிரு மக்களே, தாரேன் தாரேன். பாப்பாக்குள்ள பெட் எங்க வாங்குனீங்க? ஆமா ஜோதி, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நல்ல அளவோல இருக்க பெட் எங்க வாங்குனே? ஏக்கோ, நார்கல்ல ஒரு கடையில வாங்கினாக்கோ. இந்த பெட்ல போட்டா நான் அவாட்ல தூங்கிடுவா பாத்துக்கோங்க, ஒரு சேரப்படுத்த மாட்டா. எம்மா, எனக்கும் இதே மாதிரி ஒரு பெட் வாங்கி தருவியாமா? எரும மாடு மாதிரி வளர்ந்தாச்சு, உனக்கு பெட் வேணுமா? பெட்
நான் அம்மாட்டலாம் கேட்டேன். நீ எனக்கு வாங்கி தருவீல்ல பெட்? நீ சின்ன பிள்ளையா மக்களே? சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கு இதே மாதிரி பெட் வாங்கி தந்திருக்கேன் அம்மா. இப்பலாம் நான் கேட்டேன். சரி சரி, நாளைக்கு நம்ம சென்னைக்கு போறோம்ல, அங்க வச்சு சூப்பரான பெட் வாங்கி தரேன். சரியா? சரிம்மா. பச்சை பிள்ளை இவளுக்கு பெட் கேக்குது. பெட். ரமணியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாமா, நான் நல்லா இருக்கேன். நாங்க சென்னைக்கு தான் வந்துட்டு இருக்கோம். அப்படியாக்கா, சென்னைக்கே வரியா? பிள்ளை எல்லாம் செஸ் ஒலிம்பியாட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சுவா. என் மாப்பிள்ளை வேற ஆபீஸ்ல இருந்து டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காவ. அதான் நாங்களாம் வந்துட்டு இருக்கோம் பஸ்ல. அப்படியாக்கா, அப்ப எங்க வீட்டுக்கு காலையில வந்துருங்கக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்து செஸ் ஒலிம்பியாட் பார்க்க போலாம். எனக்கு அட்ரஸ் தெரியாதம்மா. ரமணியக்கா, நான் உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விடுற அட்ரஸ் நீங்க கரெக்ட்டா பார்த்து வந்துருவீங்களா? சரிம்மா சரி, அப்ப அனுப்பி விடு சீக்கிரம். சரிக்கா, வைக்கட்டுமா? சரிம்மா சரி, வை வை. எங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? டிரைவர் பக்கத்துல உட்காந்து பேசிட்டே வந்தேன். நேரம் போனதே தெரியல. மதுரை வந்துட்டுமா, பஸ் நிக்கி. உங்களுக்கு டிஃபன் எதுவும் வேணுமா? வேண்டாங்க, இட்லி கொண்டு வந்திருக்கேன் பிள்ளைகளுக்கு எங்களுக்கும். உங்களுக்கு இட்லி வேணா சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா கீழே போய் புரோட்டா வேணா வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. சரி, அப்ப நானும் சூர்யாவும் போய் புரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு வரோம். நீங்களே இட்லி சாப்பிடுங்க. நைட்டு பிள்ளைகளுக்கு இட்லி தான் நல்லது, ஜீரணமாகும். எப்ப நானும் ஹோட்டலுக்கு வரட்டுமாப்பா? வேண்ட மக்களே, அம்மா தான் இட்லி அவிச்சு கொண்டு வந்திருக்கல, அதை சாப்பிடுங்க. சரிப்பா, நாளைக்கு புரோட்டா வாங்கி தாங்க. சரியா? சரிம்மா சரி, நல்ல பிள்ளை பூமாரி. எப்பா, எனக்கு ஏதாவது லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கப்பா. சரி மக்களே, லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். அம்மா கூட சேட்டை பண்ணாம உட்காந்துருக்கணும். சரியா? சரிப்பா. எப்பா, எனக்கும் லேஸ் பாக்கெட் ஒண்ணு. சரி சரி. ரமணியக்கா, இட்லி நல்லா சாஃப்டா பஞ்சு போல இருக்கு. அப்படியாம்மா, வீட்ல மாவு அரைச்சது, அதான் நல்ல பஞ்சு போல இருக்குன்னு நினைக்கிறேன் இட்லி. எக்கோ, நாளைக்கு திங்கிறதுக்கு பண்டை எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா, வீட்ல அதிரசம் சுட்டேன், முறுக்கு சுட்டேன், எல்லாத்தையும் ஒரு வாளியில போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நம்ம போகும்போது தின்னுட்டே போலாம்ல? ஆமாக்கா, எண்ணெயில பொரிச்சதுன்னா பிள்ளைகளுக்கு எடுதல் தானே. இது வீட்டுல சுட்ட பண்டம்ல நல்லா இருக்கும். சரிம்மா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கும். அப்பதானே காலையில எந்திரிச்சு நம்ம அங்கே இங்கே சுத்தி பார்க்க முடியும். தூக்கம் வந்தாச்சுல, எல்லாரும் படுங்க. மக்களே, நாங்க தூங்க போறோம். காலையில சென்னை போய் சேர்ந்துருவோம். நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப்